அந்த மருந்து எந்தெந்த பூச்சிக்கெல்லாம் தாள் பூச்சி ம். இப்ப அதிகமா தாள் பூச்சி இந்த டைம்ல வரும். வெள்ளையா இருக்கிறது. அது முட்டையிட்டுச்சுன்னா பருவடைஞ்சு ஏகப்பட்ட புழுவா உருவாகி அப்படியே தலையெல்லாம் ஃபுல்லா சாப்பிட்ரும். இப்ப பறந்துகிட்டு இருக்க தம்பலாம்பூச்சி பார்க்குறோம்ல, அதனுடைய பவர் இந்த மழையும் வெப்பமும் கூடுதல் ஆனதுனால இந்த பூச்சி ஓவரா இப்போ உருவாகுது. இப்போ இந்த மருந்துல ஏற்கனவே அடிச்சதுல அப்படியே பறந்து விழுந்து சாகுது. 2 நாள்ல அப்படியே க்ளோஸ் ஆயிடும், மாறிடும். அப்புறம் நல்ல புது குருத்து வரும். நெல்லில் அதிக மகசூல் எடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. முதல்ல நெல்லில் அதிக மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வயலில் என்னென்ன நோய்கள் வருது, எந்த பூச்சிகள்னால நமக்கு ரொம்ப பிரச்சனை வருது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அவைகளை தடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மகசூல் அதிகமாகவே வரும். என்னோடய வயலில் நான் இந்த பூச்சிகளை தடுக்கிறதுக்கு, நோய்களை தடுக்கிறதுக்கு எந்த மருந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் சூஸ் பண்ண மருந்து என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் சூப்பர், ஆக்ஷன் 505, கடைசியாக டாக்ஸன். எங்கள் வயல் நடவு செஞ்சு ஒரு 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. பொதுவாக இந்த டைமில், அதாவது நம்ம நடவு செஞ்சு ஒரு 20 நாளைக்கு மேலே தாள் பூச்சி அதிகமாக வரும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த மருந்துலாம் சூஸ் பண்ணோம். முதல்ல இந்த ஹெக்ஸகன் சூப்பர் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் வருகிற நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த மருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 10 லிட்டரு தண்ணியில் ஒரு 25 ml கணக்குக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 14 டேங்க் அடிக்கலாம் நம்ம. அடுத்து இந்த ஆக்ஷன் 505 டாக்ஸனுங்கிற மருந்து, இது 2 மருந்துமே சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து. நம்மளுடைய வயலில் இருக்கிற பூச்சிகளையும் இது முற்றிலும் அழிச்சிரும், அதனுடைய முட்டைகளையும் சுத்தமாக காலி பண்ணிடும். அதனால் இந்த பூச்சிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய நெல் சிறந்த முறையில் வளரும், அதிக மகசூலும் எடுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த தாள் பூச்சி, வெள்ளைப்பூச்சி எல்லாம் எப்படி சாவுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளவு பூச்சிகள் செத்து கிடக்குதுன்னு. நல்ல ரிசல்ட்டு. நீங்களும் இதை உங்களுடைய வயலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கட்டமாக நெல்லுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் அக்ரிகல்ச்சரல் விளாக்ஸ் சேனல். நன்றி, வணக்கம்.